காலனி, தலைவாசல் தாலுக்கா, சேலம் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வந்து நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விவசாயம் பண்ணுறதுல வந்து இங்கே ரொம்ப மேட்டு பகுதியாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கோத்தாரிக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொட்டு நீர் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த தண்ணி குறைபாடாக இருக்கிறதுனால இந்த ஒரு நாளுக்கு 3 இடைவெளி விட்டு இந்த மரவள்ளி கிழங்கு பண்ணுறதுனால எங்களுக்கு சாகுபடி ஈஸியாக இருக்குது, இடைவெளி நிறையா கிடைக்கிது, மகசூல் அதிகமாக எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு ஆள் பற்றாக்குறைக்கும் ட்ரிப்பு பக்கத்துலேயே வைக்கிறதுனால, ஓஸ் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஆள் சேவிங்ஸ் வந்து ஆட்கள் குறையிறாங்க. கல்டிவேட்டர் பண்ணுறது மிஷினில் கல்டிவேட்டர் பண்ணுறதுனால, ட்ரிப்பு போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் அகலமாக இருக்கனால மிஷின் விட்டு களை வெட்டுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு விவசாயிக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்குது. மரவள்ளி கிழங்கு தான் இது வந்து M4 வச்சுருக்கோம், தாய்லாந்துன்னு 2 ரகம் வச்சுருக்குங்க. M4 இருக்குது, தாய்லாந்து இருக்குது, 2 ரகம் இருக்குது. 2 ரகமும் பர்பஸ் எல்லாம் ஒரே மாதிரி உரம் தான். கீழே வந்து அடி உரம், மாட்டு உரம் போடுறோம், கோழி எருவு போடுறோம். திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து ஆல் 19ன்னு சொல்லிட்டு ஒன்று ட்ரிப் வழியாகவே தான் விடுறோம். அது கூட எங்களுக்கு ஆட்கள் தேவையில்லை, ட்ரிப் வழியாக தான் விடுறோம். திருப்பி மறுபடியும் 8 மாதம் 7 மாதம் கழித்து பொட்டாசு அது எல்லாமே ட்ரிப் வழியாக இப்போ எல்லாமே அதுக்கு உரங்கள் வந்துருச்சு. அது கூட நாங்கள் ஆட்கள் பயன்படுத்துறதில்ல, எல்லாமே ட்ரிப் வழியாகவே எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதனால் வந்து இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது விவசாயத்துக்கு. இது வந்து 3 அடிக்கு 2 அடி 2 போட்டிருக்குங்க. ட்ரிப்பு வந்து குச்சி வந்து மரவள்ளி கிழங்கு வந்து 3க்கு 2 வச்சா நல்லா காத்தோட்டமாக இருக்கும், நல்ல மகசூல் தரத்துக்கு, நல்ல ஈண்டு தரத்துக்கு நல்ல. அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 20 சென்டோட குச்சி எடுத்து வச்சா கரெக்டாக இருக்குங்க. ஒரு 15 சென்டோட குச்சி எடுத்து வச்சோம்னா விதைக்கு போதுமான அளவு அந்த கிராப் பண்ணிக்கிட்டு வேஸ்ட் எடுத்து போட்டுடலாங்க, சொந்தமாக வச்சுக்கலாங்க. அது ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து கிராப் கட் பண்ணிட்டோம்னா அதை எடுத்து ட்ரிப்பு கரெக்டாக ட்ரிப்பு அந்த 2 அடி ஓட்டையில் தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அது பக்கத்துலேயே வச்சிட்டோம்னா நமக்கு தண்ணி அதிக நேரம் ஓடுறதில்ல, 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி தண்ணி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும், அது கரெக்டாக இருக்கும். இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து தான் நாங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். அதனால் அப்பா, அம்மா, ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃபு எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியாக தான் கூட்டு பண்ணையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. எல்லா வேலையும் ஈஸியாக இருக்குது. இந்த பைப் போட்ட பிறகு எங்களுக்கும் வேலை குறைஞ்சிருச்சு. களை வெட்டுற வேலை கரெக்டாக அந்த ட்ரிப் விட்ட மட்டும் வெட்டுற வேலை இருக்குது. மீதியெல்லாம் தண்ணி பாத்தியில் போய் பாய்ச்சா நிறையா வெட்டுறது இருக்கும். இப்போ அந்த சொட்டில் பைப் போடுறதுனால கரெக்டாக அந்த பைப் விட்ட மட்டும் பில்லு இருக்குது. மித்த இடம் வெட்டுற வேலை இல்லை, ஈஸியாக வேலை சீக்கிரம் குறைஞ்சிருது. எங்களுக்கும் வேலை அதிகம் இல்லை, இந்த பைப் போட்டதுலேருந்து வேலை குறைஞ்சிருச்சு. தண்ணி எடுத்துகிற வேலை ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு கிட்டேருந்து பார்க்குற வேலை இல்லை, டீ போடுற வேலை இல்லை. தண்ணி எடுத்து விட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்து மாற்றி விடுற வேலை தான். வீட்டில் வேலையை செஞ்சுக்கிறோம், இங்கே காட்டிலையும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடுது, தண்ணி கட்டுற வேலை இல்லை. இது பெனிஃபிட்டாக இருக்குது. இல்லை அதான் எல்லாமே அப்புறம் அவங்க அங்கேயும் வேலை செஞ்சுக்கிறாங்க, இங்கேயும் வேலை செஞ்சுக்கிறாங்க. அதான் போதுமான அளவு தண்ணி கட்டுறதுல எங்களுக்கு வேலை குறைஞ்சது இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி ஒரே தண்ணி கட்டினா 3 மணி நேரம் தண்ணி விடணும். ஒரு தண்ணி கட்டினா 3 மணி நேரம் தேவைப்படுது. 3 மணி நேரம் டைமிங்ஸ். அந்த டைமிங்கில் வந்து வேறு ஏதாவது பக்கத்து காட்டில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், களை வெட்டலாம், புல்லு பிடுங்கலாம், மாடு மேய்க்கலாம், மற்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிறோம். இது நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு மற்ற வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் ஆளே தேவையில்லை, அந்தளவுக்கு வேலை ரொம்ப டைம் சேவிங்ஸ் பண்ணி கொடுக்குது. உரம் கலைக்கிறது, உரத்துக்கு தான் அப்புறம் ஆளே கூப்பிட்றது இல்லைங்க, அதுலேயே எல்லா உரமும் கலந்து விட்டுக்கிறோம் செஞ்சூர் வழியாக. அதனால் எங்களுக்கு அதுக்கும் ஆள் மிச்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. பண்ணிடுவாங்க, ப்ரெஷர் வச்சு விட்டுக்குவாங்க, ப்ரெஷர் கட் பண்ணி எல்லாம். நன்றி, வணக்கம்.